Hi students, this is Iqbal. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து எப்படின்னா இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் டூ லாங் கோஆக்சியல் சொலினாய்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா கவனிச்சிங்க. சொலினாய்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் சும்மா ஒரு காயில் மட்டும் எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் ரெண்டு காயில் இருக்கு. கோ ஆக்சியல் ஏன் வந்துச்சுன்னா ஒரே ஆக்சிஸ்ல ரெண்டு காயில் இருக்கு. ஒரே ஆக்சிஸ்ல பாருங்க, இதான் ஆக்சிஸ், மேல ஒரு பெரிய காயில் இருக்கு, அது உள்ள சின்ன காயில் இருக்கு. ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஒரே ஆக்சிஸ்ல இருக்கனால இது பேர் கோ ஆக்சியல் காயில்ஸ்னு சொல்லிட்டு சொலினாய்ட்ஸ். ஓகே, ஸோ இது வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சிங்களேன். மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இந்த காயிலுக்கு வெளியில வந்து ஜீரோ அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஒரு ஐடியல் காயில்ல வந்து இதே மாதிரி இதுக்கு வெளியில வந்து இந்த இதுல வந்து ஃப்ளக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. கரண்ட் போகும்போது கண்டிப்பா ஃப்ளக்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஃப்ளக்ஸ் இன்சைட்ல தான் இருக்கும். அவுட் சைட்ல பாத்தீங்கன்னா ஜீரோ ஐடியல்ல. ஓகேவா? ரியல் இதுல எட்ஜஸ் எல்லாம் இருக்கும், அங்கங்க லைட்டா கம்மியா இருக்கும். பட் நம்ம ஐடியல் ஒரு காயில நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன அப்படிதான் அசியூம் பண்ணிக்கணும். சரியா? ஓகே. ஸோ ரெண்டு காயில் இருக்கு. லாஸ்ட் கொஸ்டின் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பார்த்தோம். இதுக்கு வீடியோ லிங்க்ல கொடுக்குறேன், அதையும் பாருங்க. ஸோ அதுலயே மாதிரி தான் இதுவும். ஃபர்ஸ்ட் காயில், பெரிய காயிலோட ஏரியா, கிராஸ் செக்ஷன் ஏரியா பெருசா இருக்கும், A1 அப்படின்னு வச்சுப்போம். இதுல உள்ள நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து N1. ரெண்டோட லென்த்துமே சேம் தான். சின்ன காயிலும் பெரிய காயில் லென்த் வந்து சேமா தான் எடுக்கிறோம். பார்க்கறதுக்கு சின்னது மாதிரி இருக்கும் நம்ம அப்படி 3Dல பார்க்கறதுக்கு, ஆனா ரெண்டுமே கண்டிப்பா ஒரே லென்த்ல தான் இருக்கணும். ஸோ அப்போ சின்ன காயிலோடைய ஏரியா வந்து A2, கிராஸ் செக்ஷன் ஏரியா A2, லென்த் அதே தான், சேம் தான், எண்டு தான். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து N2. ஓகேவா? இதுல டவுட் இருக்காது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் காயில் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் காயில்ல கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்ப என்ன ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் காயில உள்ள I1 கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால வர அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம படிச்சிருப்போம். மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? B = μ0 NI அப்படின்னு படிச்சிருப்போம். இங்க வந்து B1 போட்டுக்கிறேன். அப்ப N1 I1 அப்படின்னு வரும். அதே μ0 NI, என்னங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் டர்ன் பர் யூனிட் லென்த். இதுதான் என்னுடைய ஃபார்முலா, ஸ்மால் n. ஓகேவா? ஸோ இங்க அப்படி என்ன வருங்க? N1/L வரும். சரி, ஓகே. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு இது பெர்மியபிலிட்டி, இது வந்து கரண்ட், அப்புறம் நம்பர் ஆஃப் டர்ன், அதை பொறுத்து தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஓகே, முடிஞ்சது. சரி, அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆச்சுன்னா லைன். அப்ப கரண்ட் வந்து வேரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. டயத்தை பொறுத்து வேரி ஆகுது அப்படின்னா என்ன இருக்கும்? ஃப்ளக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ அந்த ஃப்ளக்ஸ் வந்து எங்க டிஸ்டர்ப் பண்ணும்? இந்த ரெண்டாவது காயில டிஸ்டர்ப் பண்ணும். அப்ப அதுல என்ன ஆகும்? கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ அப்பனா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. எங்க? 5 to 1 காயில் 2ல. எதனால? காயில் 1ல போற கரண்ட்னால காயில் 2ல ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? அதை 5 to 1. சோ ஃபார்முலா என்ன? ஃப்ளக்ஸுக்கு ஃபார்முலா B into A தான் ஃபார்முலா. இன்டகிரேஷன்லாம் தேவையில்லை, டைரக்டா போட்டுடலாம். B into A. பட் இங்க இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால தானே, அப்ப B1. A அப்படிங்கிறது ஏரியா, செகண்ட் காயிலோட ஏரியா தான். இந்த காயில இந்த ஏரியாவில தான் அது பிரச்சனையை பண்ணுது. அப்ப அது A2. ஓகேவா? So 5 to 1. B1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? μ0 N1 I1 into A2. இப்ப என்ன பண்ண போறேன்னா, இங்க உள்ள நம்பர் ஆஃப் டர்ன் எவ்வளோ? N2. அப்ப N2 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். N2 ஃப்ளக்ஸ் லிங்கேஜ், ஏன்னா ஒரு இதுக்கு மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம். அப்ப N2 5 to 1. அப்ப இந்த சைடும் N2 ஆல மல்டிப்ளை பண்ணும். μ0 N1 I1 A2. ஓகே, ஸோ இத இங்க 2ஆ மாத்திக்கிறேன். ஓகே, அப்ப N2 எனக்கு வேணும். N2 ஈக்குவல் என்ன வரும் பாருங்க? கேபிட்டல் N2 ஈக்குவல் டு ஸ்மால் n2 into L, அப்படிதானே? ஸோ அப்ப இந்த இடத்துல இந்த N2க்கு பாருங்க, இது அப்படியே இருக்கட்டும். N2 5 to 1 is equal to N2க்கு பதிலாக ஸ்மால் n2 into L போடுறேன், into L. அப்ப μ0 N1 I1 A2
சரி, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ ஒரு ஃப்ளக்ஸ் இதுல உள்ள இது சேஞ்ச் ஆகுதுன்னா என்ன காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 521 is directly proportional to I1. The flux change in coil 2 respect to coil 1. எதனாலனா இது வழியா ஃபர்ஸ்ட் காயில் வழியா போற கரண்ட் I1 தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? அப்ப நம்ம ஈக்குவல் டு போட்டோம்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு கான்ஸ்டன்ட்டை நம்ம இங்க N2 போட்டு நம்பர் ஆஃப் டர்ன் வந்து N2 அதையும் சேர்த்து போட்டுக்கிறேன். ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கு பேர் நான் MI1. எங்க மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் செகண்ட் காயிலுக்கு அப்ப M21 போடணும். புரியுதா? ஸோ அதுதான் இங்க யூஸ் பண்ண போறோம். அப்ப N2521க்கு வந்து M21I1 அப்படின்னு போட்டுக்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் μ0 வச்சுக்கோங்க, அப்புறம் N1 N2 வச்சுக்கோங்க, அப்புறம் A2 வச்சுக்கோ, அப்புறம் L வச்சுக்கோ, லாஸ்ட்ல I1 போட்டுருங்க. லாஸ்ட்ல I1, ஏன்னா இந்த I1ம் இந்த I1ம் கேன்சல் ஆயிரும். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும், M21 கிடைச்சிடும். μ0 N1 N2 A2 L. ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இது ஈக்குவேஷன் 1. புரியுதா? இது வந்து நம்ம ஒரு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது செகண்ட் காயில்ல, எதனாலனா கரண்ட்னால தான். எந்த கரண்ட், ஃபர்ஸ்ட் காயில்ல போற கரண்ட்னால. அப்போ நான் டைரக்ட்லி ப்ரொபோஷனலி ஈக்குவல்ட்டா மாத்தினோம்னா நம்ம என்ன பண்ணோம், ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். இண்டக்டன்ஸ், அப்ப மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னால M போட்டிருக்கேன். ஏன் M21 போட்டேன், செகண்ட் காயில பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்ப M21. சரி, ஓகே. இப்போ சாரி, செகண்ட் காயில் I2ங்கிற கரண்ட் வந்து அங்க ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோ. செகண்ட் காயில I2ங்கிற கரண்ட் அப்படியே வரும். அதனால அங்க என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஃபார்ம் ஆகும். அது பேர் B2. B2 ஈக்குவல் என்ன, μ0 N1 I1க்கு பதிலா μ0 N2 I2. ஏன்னா இது வழியா போற கரண்ட் வந்து I2. அதனால சரி. அப்போ ஃப்ளக்ஸ் என்ன ஆகும், ஃப்ளக்ஸ் ஃபர்ஸ்ட் காயில் சொல்றோம் 512. நல்லா கவனிங்க, 512 என்ன இது B2. ஓகே, ஏரியா ஃபர்ஸ்ட் காயோட ஏரியா A1 போட்டுடலாமா அப்படின்னா போட முடியாது. அதை நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். இந்த இப்போ வந்து கரண்ட் வந்து இது வழியா தான் போகுது. புரியுதா? இது வழியா தான் போகுது. ஸோ இதுக்கு வெளியில வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஐடியல் காயில்ல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்கா. சொலினாய்டுல வந்து இந்த ஃபீல்டுக்கு வெளியில மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து 0. அப்பனா இங்கெல்லாம் வராது. அப்ப இங்க மட்டும் தான் வரும். அப்போ இந்த ஏரியாக்குள்ளதான் சேஞ்சஸ் நடக்கும். அப்பனா நம்ம ஏரியா A1 யூஸ் பண்ண முடியாது, A2 தான். ஏன்னா இது வெளியில வந்தா 0ன்னு சொல்லிட்டோம்ல. அப்ப இந்த இடத்துல மட்டும்தான் டிஸ்டர்பன்ஸ் நடக்கும். அப்போ நம்ம B2 இன்ட்டு A1 போட்டுறக்கூடாதுங்க, A2 தான். சேம் ஏரியா தான் ரெண்டுமே கவர் ஆகும், கோ ஆக்சியல்ல. ஸோ இதை கொஞ்சம் பார்த்துருங்க. ஓகேவா? சரி. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றோம், 512 ஈக்குவல் டு B2க்கு பதிலாக இது அப்படியே எழுதுங்க, μ0 N2 I2 இன்ட்டு A2. ஓகே, அப்புறம் என்ன வேணும், ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். நம்பர் ஆஃப் டர்ன் எவ்வளோ, N1. அப்போ N1 போடுங்க, N1 512. அப்போ இங்கேயும் N1 μ0 N2 I2 A2. சரி, இங்க நம்ம சொன்னோம் இப்போ ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் வந்து 1 N1 நம்பர் ஆஃப் டர்ன். இங்க தான் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது, ஃபர்ஸ்ட் காயில் டியூ டு த செகண்ட் காயில். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எதனால இருக்கும், செகண்ட் காயில் உள்ள கரண்ட் வந்து I2. அப்போ N1 512 ஈக்குவல் டு போட்டோம்னா என்ன பண்ணும், ஒரு கான்ஸ்டன்ட். என்ன கான்ஸ்டன்ட், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கான்ஸ்டன்ட் MI2ன்னு போடுறேன். பட் எங்க, செகண்ட் காயில்ல தானே. அப்போ M12ன்னு போடுவாங்க, M12. ஸோ இந்த இடத்துல என்ன பண்றோம்னா இதுக்கு பதிலாக M12 I2ன்னு போட்டுக்கிறேன். இங்க N1 ஈக்குவல் டு நம்ம என்ன சொன்னோம், N ஈக்குவல் டு N/Lன்னு சொன்னேன். இங்க 2 போடுங்க, சரி 1 போடுங்க. அப்போ N1 ஈக்குவல் டு என்ன வரும், N1 இன்ட்டு Lன்னு வரும். அவ்வளவுதான். இந்த இடத்துல N1 இன்ட்டு L, பாக்கியெல்லாம் அப்படியே போடுங்க, μ0 N2 I2 A2. ஓகே,
ஃபர்ஸ்ட் மியூ நாட், அப்புறம் N1, அப்புறம் N2, அப்புறம் A2, அப்புறம் L, லாஸ்ட்ல I2 போடுங்க. இந்த I2 இந்த I2 கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு M12 கிடைச்சிடும். மியூ நாட் N1 N2 A2 L வந்துச்சா? இந்த பாருங்க, M21க்கும் மியூ நாட் N1 N2 A2 L, M12க்கும் மியூ நாட் N1 N2 A2 L, சேம் ஆன்சர் தான் கிடைச்சிருக்கு. ஸோ ஃப்ரம் 1 and 2 M12 சரி, M21 சரி, ஈக்குவல், சேம் தான். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் நம்ம நடத்திருப்போம், அதுக்கும் இதே தான் ப்ரூவ் பண்ணியிருப்போம். அது கூட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், நம்ம யூனிட்லாம் அப்ளை பண்ணி தான் ஈக்குவல்னு சொல்ல முடியும். இது டைரெக்டாகவே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? இது டைரக்ட் ஆன்சரே கிடைச்சிடும். ஓகே, ஸோ இது கோ ஆக்சியல்னு கேட்டால் இது எழுதுங்க. ஓகே, பேர் ஆஃப் காயில்ஸ் அப்படின்னு கேட்டானா நீங்கள் அது எழுதுங்க. சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட்ல சொல்லுங்க, புரிஞ்சிச்சு, ஈஸியாக இருந்துச்சு, இல்லை கஷ்டமா இருந்துச்சு, இல்லை புரியல, ஏதாச்சும் நீங்க சொல்லுங்க. நம்ம வர நெக்ஸ்ட் கிளாஸஸ்லாம் அதை வச்சு நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.